சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க சாவித்திரியும், தாமரையும் எங்க நம்ப ஸ்டே பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. காமேஷ் பச்சியும் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். நான் என் கூட வரதுனா வாங்க. அப்படி இல்லன்னா நீங்க இங்கேயே படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே விட்டுட்டு காமேஷ் பச்சியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க சாவித்திரியும், தாமரையும் வேற வழி இல்ல. இவன் கூட போய் தான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க சாவித்திரியும், தாமரையுமே கிளம்பிடுறாங்க. அங்க காமேஷ் பச்சிய பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும், எங்க சாவித்திரிக்கும், தாமரைக்கும் மிகப்பெரிய வருத்தமாவும் ஆயிடுச்சு. அதே மாரி கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்கணும். ஒரு பிச்சைக்காரன கட்டிக்கிட்டு நான் நெனச்சாவே எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க தாமரையுமே சாவித்திரி கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க சேது, தமிழ்ச்செல்வி, இங்க மலரு, காவியான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்க உக்காந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நடேசன், கருப்பு, தனம், மலரு இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க தாமரை வந்து காமேஷ் பிச்சைய கல்யாணம் பண்ணத நெனச்சு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யோசிச்சு யோசிச்சு அவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய் அவங்க ஏமாறுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அவங்க பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாரி அவங்க பேராசைப்பட்டாங்க. இப்ப பெருநஷ்டமா இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதே மாரி கடைசி வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, அங்க மாமா பார்த்த மாப்பிள்ளைய விட்டுட்டு அவங்க அது மாரி போனாங்கல்ல, அவங்கலாம் இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மலருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த தமிழ்ச்செல்வியும், "நீங்க யாருமே சிரிக்காதீங்க. அவங்களோட வாழ்க்கை இப்ப நான் இது கேள்விக்குறியா இருக்கு. அவங்க தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க அவங்களோட கஷ்டத்துக்கு நீங்க ஆறுதல் கூட சொல்ல வேணாம். நீங்க இப்படிலாம் சிரிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, அவங்க சிரிப்பே அடக்க முடியாத அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்விக்கும் கோவம் வந்து உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரியும், சித்ராவும் 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா, போஸுக்கு பண்ணி வச்ச வேலைய விட ட்ரிபிள் மடங்கா நம்ம அவங்களுக்கு குடுத்துட்டோம். அப்படின்ற ஒரு சந்தோஷம். அது இல்லாம இங்க சாவித்திரி இப்படியெல்லாம் பிச்சை எடுத்து கஷ்டப்படணும். அப்பதான் எ எ எ நம்மளுக்கு குடுத்த கஷ்டம் அவளுக்கு என்னன்னு இப்பதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஈஸ்வரியும், சித்ராவும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பேசி ரொம்பவே சந்தோஷமா உக்காந்துகிட்டு இருக்காங்க. அதே மாரி இங்க சாவித்திரியும், தாமரையும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்கமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ராஜாங்கமும் இது தெரிஞ்சு கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் அத்துமீறி இந்த வீட்டுக்குள்ளேயுமே வந்துடுவாங்க. இங்க சாவித்திரியும், தாமரையும். ஏன்னா, இங்க ஏற்கனவே அவங்க நெறைய பிரச்சனையுமே பண்ணியிருக்காங்க. தமிழ்ச்செல்விக்குமே நெறைய ஒரு கெட்டதுமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி அவங்க மன்னிச்சு மறுபடியுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாரி ராஜாங்கம் இருக்காங்க. ஆனா சாவித்திரி வந்து மறுபடியும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்தே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரே முடிவா தான் இருக்காங்க. ஏன்னா, இங்க சாவித்திரி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே இங்க ஈஸ்வரியும், சித்ராவும் மட்டும் தான். ஈஸ்வரியும், சித்ராவும் அவங்க இப்போ இந்த தாமரைக்கு நம்ப ஒரு பிச்சைக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கோயில் மூலியமா அந்த காமேஷ் பிச்சைய மீட் பண்ணி பேசி எப்படியோ ஒரு வழியா இப்படி கல்யாணமும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் இங்க சாவித்திரிக்கும், தாமரைக்கும் தெரிய வந்துச்சுன்னா, அங்க ஈஸ்வரியும், சித்ராவையும் 2 பேரையும் சும்மாவே விட மாட்டாங்க. அங்க சாவித்திரியும். அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சையும் அங்க ரூமுக்குமே கொண்டு போயிடுறாங்க. அதே மாரி 2 ரூமும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இங்க சாவித்திரிய தனி ரூம்ல வந்து ஸ்டே பண்ண சொல்லிடுறாங்க. இங்க தாமரையும், காமேஷ் பிச்சையும் ஒரே ரூம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அங்க தான் கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். ஏன்னா, உங்களுக்காக தான் இந்த ரூம் கூட நான் புக் பண்ணது. இல்லன்னா நான் எங்கேயோ ஒரு பிளாட்பாரத்தில தான் படுத்துக்கிட்டு இருந்தோம். இல்லன்னா மண்டபத்தில படுத்துட்டு இருந்திருப்பேன். நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பாடு கூட வாங்கிட்டு வந்து குடுத்தேன். ஆனா உங்களுக்காக இன்னைக்கு நான் ரூ. 90க்கு பிச்சை எடுத்தேன். ஆனா நீங்க அத ஒரு பொருள கூட நினைக்காம நீங்க தட்டி விட்டுட்டீங்க. இன்னைக்கு நைட்டுக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்ல. மார்னிங் தான் உங்களுக்கு நான் மறுபடியும் ரூ. 90 பிச்சை எடுத்து உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி குடுக்கணும். அதே மாரி இன்னைக்கு நீங்க பட்னியாவே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தாமரை கிட்ட இங்க வந்து காமேஷ் பிச்சையும் சொல்லிடுறாங்க. காமேஷ் பிச்சை சொன்னத கேட்டதும், இங்க சாவித்திரியும், தாமரையும் 2 பேரும் கஷ்டமாவும் காமேஷ் பிச்சை மேல கோவப்படுறதா நம்ம இப்ப எப்படி இவன விட்டு போறதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் இதே மாரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்ப காமேஷ் பிச்சை கூட சேர்ந்துக்கிட்டு தாமரையும் பிச்சை தான் எடுக்கணும். அதே மாரி இங்க காமேஷ் பிச்சைக்கும், இங்க தாமரைக்கும் 2 பேருக்கும் சமையல் செஞ்சு கொட்டுறத வேலையா வச்சுக்கணும் இங்க சாவித்திரியும். ஏன்னா எல்லாருக்குமே தீங்காவே நெனச்சிட்டு இருந்தாங்க. இங்க தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கக்கூடாது, சேது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்களே நல்லா இல்லாம போயிட்டாங்க. அத நெனச்சு இவங்க அந்த வீட்டுக்குள்ள முடியாது. அந்த வீட்ல இருக்கவங்க யாருமே நம்மள மதிக்க கூட இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து நம்மள அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் நெனைக்கிறபோது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி தான் இங்க சாவித்திரியுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காமேஷ் பிச்சியும் இங்க தாமரை கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "தாமரை, லோட்டஸ் இப்ப இந்த டே என்ன டேன்னு தெரியுமா? இன்னைக்கு உனக்கும் எனக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க
காமெக்ஸ் பற்றி வந்து தாமரைக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாமரையும் மூஞ்ச சுழிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுவுமே அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட போயிட்டு, "என்ன தமிழ், அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நினைக்கிற போது எனக்கு சிரிப்பாக தான் வருது. அப்பா இங்கே தாமரைக்கு எவ்வளோ பெரிய நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்தார். அதுவும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளையை பார்த்ததும் இல்லாமல் ஒரு ஸ்கூலவே எடுத்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இங்கே தாமரை சந்தோஷமாக இருந்துக்கலாம். ஆனால் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்க பாதாள சேக்கலில் குதிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு ரொம்பவே இது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களே அவங்களோட லைஃப்பை வந்து நினைக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணது அவங்க தான் வருத்தப்படணும். நாம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நீ கோச்சிட்டு வந்துட்டியா? என்ன தமிழ், நீ இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? அவங்க பண்ணது தப்பு. அதனால தான் அப்பாவும் அங்கேயே அவங்கள விட்டுட்டு வந்தாங்க. நீ அவங்களுக்காக அப்பா கிட்ட போயிட்டு எதனா நீங்கள் பேச போகிற. ஏன்னா அப்பா வந்து அவங்க மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களால அப்பாவுக்கு மிகப்பெரிய அசிங்கமும் வந்துடுச்சு. ஏன்னா இனிமே அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்த கூட மாட்டார் அப்பா. நீ அப்பா கிட்ட அவங்கள பற்றி எந்த ஒரு விஷயமும் பேசாத. அதே மாதிரி நீங்கள் அவங்கள நினச்சி எதுவுமே ஃபீல் கூட பண்ணாத. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கெடுதல் தான் நினச்சிருக்காங்க, கெடுதல் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லிடுறாங்க. தமிழும் இதை கேட்டுட்டு, என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நாம் இல்லை. அது ஓகே தான், எனக்குமே புரிய வருது. ஆனால் அவங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நம்ம வருத்தப்படணுமா இல்லையா? என்ன இருந்தாலுமே அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே இந்த வீட்டில் இருந்தவங்க அவங்களுக்காக நம்ம எதனா ஒன்று பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே சேதுவும், தமிழ் நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா அப்பா பேச்சு மீறி அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டு அவங்க இப்படி ஒரு கோடீஸ்வரனா கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அவங்க அப்படியே இருந்துக்கிட்டோம். அவங்ககிட்டே இருந்துக்கிட்டோம். அவங்க என்ன பில்டப்லாம் பேசினாங்க பார்த்தியா? அப்பா பார்த்துருக்க மாப்பிள்ள விட அவங்க 3 மடங்கு பெரிசாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க பீத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களெல்லாம் நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணது அவங்க தப்பு தான். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நினச்சாலுமே அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நம்ம நினச்சா அவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண முடியாது. ஏன்னா அப்பாவும் மீறி நான் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன். நீ இந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு எந்த விஷயம்னாலும் கேளு, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்காக நான் வந்து நிற்க மாட்டேன். அவங்க பண்ணிட்டு போனது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி அவங்க பேச்சு எடுத்துக்கிட்டு நீ என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு நடேசன் சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக அங்கே சாவித்திரியும் தாமரையும் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே தாமரையும் சாவித்திரியும் 2 பேரும் சேர்ந்து எங்கள் காமேஷ் பிச்சை ரொம்பவே கோடீஸ்வரன் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவன் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அவங்க ஒரு மூஞ்சில் ஒரு இது வருத்தம் தெரிஞ்சது பாரு. அதை பார்க்குற போதே எனக்கு அப்போவே சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே நடேசன்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே காவியாவும் போஸை வந்து மாலை போட்டு அங்கே கோவிலுக்குமே அமுச்சுட்டுட்டாங்க. போஸ் வந்து திருந்தி நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போஸுக்கு வந்து நல்ல ஒரு எண்ணம் வரணும், நல்ல ஒரு புத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே மாலையுமே போட்டு இங்கே காவியா வந்து போஸை அமுச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போவுமே இங்கே ஈஸ்வரியும் சித்தாவும் போஸு அங்கே காவியா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தானா அங்கே காவியாவுக்கு இருக்க வேண்டிய சொத்து பத்து பணம்னு சொல்லிட்டு எல்லாமே சுருட்டிக்கிட்டு இங்கே காவியாவை நாம் ஆட்டி படிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவியா இதெல்லாம் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நினைக்காம இங்கே போஸு திருந்தினா அதுவே போதும் அப்படின்னு மாதிரி தான் நல்ல மனசோட நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் போஸ் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா காவியாவும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே போஸ் வந்து அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் காவியா மேலேயும் இங்கே ராஜாங்கத்து மேலேயும் பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. ஏன்னா காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா வசதியாகவும் வாழலாம், அதே மாதிரி காவியா கிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் நம்ம விற்று நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸும் இங்கே ஈஸ்வரி சித்ரா இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தால். ஆனால் கடைசியில் இங்கே போஸ் பண்ண திருத்தனம் எல்லாருக்குமே தெரிய வந்து போஸு வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்தி பயங்கரமாக திட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே போஸுமே இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம இப்படி நடந்துக்கிட்டாதான் நம்மளுக்கு இந்த வீட்டில் சோறு, இல்லைனா நம்மளுக்கு சோறு கூட போடாமல் இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
என்ன தமிழ்ச்செல்வியுமே காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சேதுவும் இந்த தமிழ்ச்செல்வியே தமிழ் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே ரெடி ஆகிட்டுங்க அவ்வளோதான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே ரெடி ஆகி வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கமுமே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தா. ஏன்னா இவ பண்ணது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அதையும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னோட தங்கச்சின்னா அவளை சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அவள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்கக்கூடாது. அவள் இப்படி பண்ணதுக்கு அவள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டுறாங்க. அப்பத்தாவும் இதை கேட்டுட்டு ஆமாம் ரசாங்கம், நீ எவ்வளோ பெரிய நல்ல மாப்பிள்ளையே டீச்சர் மாப்பிள்ளையே நீ பார்த்து வச்சுட்டு இருந்த. ஆனால் இதெல்லாம் அவங்க எதுவுமே நினைக்காம அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அவங்க பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் நம்ம காலில் வந்து விழுறாங்க. மறுபடியும் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்காக நான் உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன். இதுக்கு முன்னே அவங்க வேற எந்த தப்புனாலும் பண்ணியிருக்கலாம், இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலேயுமே அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அப்பத்தாவுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமும் இது கேட்டுட்டு ஆமாங்க அப்பத்தா, இந்த வீட்டில் யார் இருந்தாலுமே சரி அவங்கள பற்றி எதுவுமே பேசக்கூடாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிறவங்க யாருமே இது மாதிரி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அப்பத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே எல்லாருமே சாவித்திரியும் இங்கே தாமரையும் நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை அவங்கள நினச்சி வருத்தப்படுறதான்னு சொல்லிட்டு தெரியாமலே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரி வந்து அந்த அளவுக்கு இங்கே காமர்ஸ் பிச்சையை பில்டப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியே ரொம்பவே கஷ்டமாகவும் வருத்தமாகவும் ஆயிட்டாங்க. ஆனால் இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போவுமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே காமேஷ் பிச்சையும் ஒரு இது ரெஸ்டாரண்ட்லேயுமே தங்க வச்சிடுறாரு. ஆனால் அவருக்கு அந்த ஒரு ஐடியாவே இல்லை இங்கே தாமரை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து தான் இங்கே தாமரைக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் கடைசியில் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் தான் அந்த விஷயத்த பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரிக்கும் இங்கே தாமரைக்கும் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடும். ஏன்னா இது தெரிய வரும்போது அவங்க 2 பேருக்கிட்டையுமே போய் பேசக்கூட முடியாது இங்கே சாவித்திரியும் தாமரையும். ஏன்னா ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு இப்படி தான் இவங்க தான் பிளான் போட்டு அங்கே காமேஷ் பிச்சையை என் பொண்ணுக்கு கட்டி வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவங்க மேலே அந்த காமேஷ் பிச்சை மேலே ஒரு அன்பு வருதுன்னா இதுக்கெல்லாம் காரணமே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் சொன்னான்னு கூட இவங்க சாவித்திரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னாலுமே இங்கே ராஜாங்கம் நம்பவே போகிறது கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ போய் சொன்னாலுமே சரி இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்க முடியாது. இத்தோட உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயுமே நீங்கள் எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே சொல்லிட்டுவார். அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்செல்வியுமே காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு சேதுவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் இங்கே தனம் மலர் இங்கே கருப்புன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இங்கே ரூமில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேது வந்து உள்ளே வந்ததுமே என்ன மலர் நீ உன்னோட படிப்பு விஷயமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே விசாரிக்கிறாங்க. இதை கேட்டதுமே மலரும் மாமா அதெல்லாம் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. உன்னை கூடிய சீக்கிரம் இந்த படிப்பை முடிச்சுட்டு நான் வக்கீல் ஆகிட்டு வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றினது இங்கே ராஜாங்க மாமா மட்டும்தான். அவங்க முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே நான் பெருமை தேடி கொடுக்கணும். அதுதான் என் மனசில் இப்போ கூட தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ சாவித்திரியும் இங்கே தாமரையத்தையும் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. இந்த விஷயத்தினால ராஜாங்க மாமா ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாமல் ரொம்பவே அசிங்கம் வேற பட்டுட்டாரு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அவங்க கிட்ட இங்கே ராஜாங்க மாமா கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு வேற கேட்டாரு. அதை நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சேதுவும் ஆமாம் மலரு நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா இப்படி ஒரு அப்பா வந்து இப்படி பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அப்பாவே இது மாதிரி தலையை குனிய வச்சுட்டு அவங்க இப்படி பண்ணிட்டு போனதுக்கு எல்லா கஷ்டத்தையுமே அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே கருப்புமே ஆமாம் மாப்பிள்ள நீ சொல்கிறது தான் கரெக்டு. அவங்க பண்ண விஷயத்துக்கு அவங்க அனுபவிக்கணும், நல்லாவே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ராஜாங்கமும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இங்கே சாவித்திரி பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கட்சி தலைவி அம்மா இந்த ஊருக்கு வரதா அங்கே ராஜாங்கத்துக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பிரச்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குது. இங்கே ஓட்டு வேற கேட்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் வந்து சொல்லியிருப்பார். இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயமா இங்கே எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனு தாக்கல் நம்ம பண்ணணும். அது இப்போ கட்சி தலைவி அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரி இது மோகனா எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரியா? இவங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே
சாவித்திரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. அவங்கள பற்றி நினச்சாவே எனக்கு ரொம்பவே கோவம் தான் வருது. அவங்கள பற்றி நினைக்காமே நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மோகனாவும் அப்பத்தாவுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த சிரிக்கி மகளுங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு ராஜாங்கம் காலிலே விழுந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் ராஜாங்கமே இந்த வீட்டில் விட்டால் நான் அவங்கள விடக்கூட மாட்டேன். அவங்கள என்னதான் குறை வச்சு நம்ம வளர்த்தோம். அவங்க 3 வேளை சாப்பாடு, அவங்க போட்டுக்கிறதுக்கு துணின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக தானே பண்ணிட்டு இருந்தாங்க ராஜாங்கம். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவங்க இதெல்லாம் எதுவுமே நினைக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நின்றாங்க. இப்போ காம்பேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பற்றி யோசிக்கிறதோ இல்லை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்ன இருந்தாலுமே அவள் என்னோட மக தான். ஆனால் இப்படி ஒரு காரியத்தை அவள் பண்ணியிருக்க கூடாது. இந்த விஷயத்த ராஜாங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ராஜாங்கம் அந்த காமேஷ் பிச்சையை பற்றி விசாரிச்சுனா தான் இருந்திருப்பாரு. இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ராஜாங்கம் எதனா சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த விஷயத்த மறைச்சு வச்சது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே மோகனா கிட்ட சொல்லிடுறாங்க. மோகனாவும் ஆமாங்க அத்தை, அவங்க பண்ணது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னை விட உங்களை விட இங்கே ராஜாங்கம் அவரு மட்டும்தான் இதில் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவருக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டாங்களே, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள மறுபடியும் சேர்க்கக்கூடாது. அவங்கள நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்தாலுமே ஒரு சைடு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே மோகனா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அப்பத்தா, மோகனா நீ அதை விட்டு தள்ளு, அவங்க எப்படியாவது போட்டோம், அவங்க பேராசைப்பட்டாங்க, இப்போ பெருநஷ்டம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து இங்கே சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் சேர்ந்து பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். எடுக்கட்டும், அப்போ தான் அவங்களுக்கு புத்தின்றது வரும். ஏன்னா இப்போ நம்ம சொல்லியுமே கேட்காதவங்க, இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி அவங்க இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் காலடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மோகனாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சேதுவும் இங்கே சாவித்திரியும் தாமரையும் பற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாவித்திரியும் தாமரையும் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க போய் வேலை, அந்த வேலையால் இங்கே ராஜாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் வந்துருச்சு. இந்த அசிங்கத்தை நாம் தான் இது சரி பண்ணணும். அதே மாதிரி இங்கே எலெக்ஷன் டைம் வேறு, இங்கே அப்பா மேலே எந்த ஒரு தப்புமே வந்துடக்கூடாது. அதே மாதிரி அப்பாவுக்கு இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு கெட்ட பொறுமையும் வரக்கூடாது. இந்த அப்பாவுக்கு இந்த டைம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சியோ நம்ம அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சேது வந்து அங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கருப்புமே அங்கே வராங்க. என்ன மாப்பிள்ள எங்கே கிளம்பிட்ட, நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இல்லை மாமா நான் சும்மா தான் வெளியில் போகிறேன், நீங்களும் வரீங்களா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கருப்புமே கூட போயிட்டு இருக்கும்போது, இங்கே மாப்பிள்ள இங்கே என்ன இருந்தாலுமே அங்கே சாவித்திரி அவங்கள பற்றி நினைக்கிற போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க நினச்சா உன்னோட சைடு சிரிப்புமே வருது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க பண்ணிவிட்டு கடைசியில் மண்ணை கவிக்கினது நினச்சாதான் எனக்கு பயங்கரமாக சிரிப்பாக வருது. அதே மாதிரி தமிழ்ச்செல்விக்கு அவங்க மேலே கொஞ்சம் பரிதாபம். ஏன்னா எவ்வளோதான் அவங்க கெட்டது பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்க மேலே கொஞ்சம் அன்பு வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் சேதுவும் ஆமாம்மாம்மா, இங்கே தமிழ்ச்செல்வி எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது தான் நினைக்கிறான். ஆனால் அவங்க தான் எல்லாருக்குமே கெட்டது நினச்சி இப்போ கடைசியில் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சாவித்திரிமே எங்கே வெளியே உக்காந்துக்கிட்டு இங்கே தாமரை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாமரையுடைய வாழ்க்கையை நாமளே கெடுத்துட்டுமே, தாமரைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை நம்ம பார்க்குற போதே யோசிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை இங்கே தாமரைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற போதே நான் யோசிச்சு இங்கே தாமரை வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிருக்கணும். இங்கே அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு வாதர் மாப்பிள்ளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். அவங்கள அந்த மாப்பிள்ளை கல்யாணம் வச்சுருந்தா இங்கே தாமரையும் சந்தோஷமாக இருந்திருப்பா, நானுமே சந்தோஷமாக இருந்திருப்பேன். இங்கே காமேஷ் பிச்சையை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இப்படி அசிங்கப்பட்டு இங்கே உட்காந்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் தாமரோட தான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி தாமரை புழம்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜாங்கமும் அங்கே கட்சி தலைவி அம்மா கூட இங்கே மனு தாக்கலுக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்சி தலைவி அம்மாவை மீட் பண்ணதும் இங்கே கட்சி தலைவி அம்மாவும் ராஜாங்கம் உங்கள் பேரை சொன்னாவே இங்கே இந்த ஊர்லேயே சரி வெளியூர்லையுமே சரி உங்கள் பேர் மேலே ரொம்பவே நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே உங்கள் பேரை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்ச நல்லது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இது விஷயம்தான் சொல்லலாம். ஏன்னா உங்களை மாதிரி யாருமே செஞ்சது கிடையாது. அதே மாதிரி உங்களோட பேரை இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே கிடையாது. நீங்கள் செஞ்சது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுனா அது நாம் மட்டும்தான். ஆனால் உங்களால் தான் இந்த ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவர் வந்து ரொம்ப
ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. அதுவும் இல்லாமல் எல்லா பொறுப்புமே உங்களுக்கே ஒப்படைக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தலைவருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவி அம்மா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமும் அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும், அம்மா நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அங்கே கட்சி தலைவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும். இதில் எனக்கு ஒரு 10 பைசா வரலனா கூட பரவாயில்ல, என் கை செலவுனா போட்டு, என் கை துட்டானா போட்டு, எங்கள் மக்களுக்காக நான் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி மக்களுக்காக தான் நான் இருக்கேன். எனக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு இதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் இங்கே தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வரதுக்காக இங்கே மதியமே போய் இங்கே காலேஜ் முன்னாடி உக்காந்துடுறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி சாப்பிடலாம் கூட இங்கே சேதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதே மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வியும் சேது மேலே கொஞ்சம் நம்பிக்கையும் வந்துடுச்சு. அதே மாதிரி சேது கூட சேர்ந்து சந்தோஷமாக நம்ம இருக்கணும், அவரு என் மேலே வச்சிருக்க பாசம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தமிழ்ச்செல்வி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க? வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.